السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. ما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إن يمسسك الله بضر فلا كاشف إلا هو وإن يمسسك بخير فهو على كل شيء قدير. صدق الله العلي العليم. وقال رسول الله صلى الله عليه وسلم لا عدو ولا طيرة ولا هامة ولا سفر. صدق رسول الله صلى الله عليه وسلم. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான எனதருமை இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய மாபெரும் கருணை கிருபை அல்லாஹ் நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக பிறக்க வைத்திருக்கிறான். அந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் குறிப்பாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திலே பிறக்க வைத்திருக்கிறான். அந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த தோழர்களே, இந்த இஸ்லாம் என்ற மார்க்கமும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வுடைய கட்டளையின்படியும் அவ்விருவருடைய ஏவுதல் படியும் நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த மார்க்கம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுவரை உலகத்தில் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வை நவின்று விட்டுதான் தங்களுடைய வாழ்வை முடித்து கொண்டார்கள். அப்படிதான் இப்பொழுது அனைத்து இடங்களிலேயும் ஐயாமுல் ஜாஹிலியாவிலிருந்து இன்று வரைக்கும் எதுவரை என்றால் ராக்கெட்டை விடும் பொழுது கூட சகுனம் பார்த்து, ராகு காலம் பார்த்து, யமகண்டம் பார்த்து இப்பொழுதும் கூட விடுகிறார்கள். அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு சயின்டிஸ்டுகளும் சயின்ஸும் அறிவியலும் வளர்ந்தும் கூட அவர்களுடைய மூளை, அவர்களுடைய அறிவு, அவர்களுடைய சிந்தனை இன்னும் வளரவில்லை. ஆனால் இதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 வருடங்களுக்கு முன்னாலேயே இந்த சகுனம் பார்ப்பதை தடுத்து விட்டார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லா அதுவ தொற்று நோய் என்பது இஸ்லாத்தில் கிடையாது, வலா தீரத துர்ச்சகுனம் என்பது இஸ்லாத்தில் கிடையாது. துர்ச்சகுனம்னா என்ன? பூனை வருது, பூனை நடுவில் வந்தால் அந்த காரியம் நடக்காது, அந்த காரியம் நல்லா இருக்காது. அதே மாதிரி இந்த வெளியே வாசல் விட்டு வெளியே போகும்போது எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டோம்னா அங்கே போகிறது நல்லா இருக்காது. இது போன்ற மூட நம்பிக்கைகள் மக்களுக்கு மத்தியிலே பரவி இருக்கக்கூடிய மூதாதையர்கள், நம்முடைய முன்னோர்களுடைய மூட நம்பிக்கைகள் இன்றும் வருகிறது. அதுதான் சகுனம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சகுனம் இந்த சகுனத்தினால நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனை வருது. ஒருத்தன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான், அவன் லவ் பண்ணிட்டான்னா அவன் அவங்களோட மத குருமார்கிட்ட போய் இந்த பிள்ளையை நான் கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறான். அவன் ஏதோ போட்டு பார்த்து, நீ இந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணக்கூடாது, உனக்கும் இந்த பிள்ளைக்கும் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அவன் சொல்கிறது மட்டும்தான் வேலை. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஓடி போயிடுறாங்க. அந்த பிள்ளையும் பையனும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் கூட இந்த பாலியல் பலாத்காரங்கள் இந்த மார்க்கத்தில் இந்த சமுதாயத்தில் அதிகமாக காரணம் என்னன்னு பார்த்தோம்னா அந்த துர்ச்சகுனம், சகுனங்களை கூறுவதனால தான் அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்கிறோம். அதே மாதிரி இப்போ எவ்வளோ பெரிய மூட நம்பிக்கைன்னு பாருங்கள். ஒரு சில பேர் என்ன செய்கிறாங்க, ஏதாச்சும் தனக்கு ஒரு உடல் நலம் இல்லை அப்படின்னு சொன்னால் இப்போ உலமாக்களும் கிளம்பிட்டாங்க. உலமாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி பார்ப்பது கூடும் அப்படின்னு சொன்னனால இப்போ உலமாக்கள் என்ன சொல்கிறாங்க, ஒருத்தவங்க உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒரு அசத்துட்டு போயிருக்காங்க. அந்த அசத்து சொல்லியிருக்காரு, உங்களுக்கு சிகிர் வச்சுருக்காங்க, அந்த சிகிரை எடுக்கணும்னா 13,000 ரூபா கட்டணும். 13,000 ரூபா நீங்கள் கட்டினீங்கன்னா அது ப்ராசஸில் இருக்கும். நீங்கள் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் மீதி காசு கொடுங்க, அந்த சிகிரை எடுத்ததுக்கப்புறம் மீதி காசு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அப்புறம் அந்த இல்லை அப்படின்னா உங்கள் பிள்ளைங்கள்லாம் உங்களை விட்டுட்டு ஓடி போயிடுவாங்க, நீங்களாம் தற்கொலை செஞ்சுடுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன தெரியுது, இந்த மாதிரி உலமாக்களும் போலியாக இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. தல்சமாத்துங்கிற கலை இருக்கு. அது எதுக்கு? சிகுரை எடுப்பதற்கு. அதுக்கு நம்ம மார்க்கத்தில் என்ன சட்டம் இருக்கு? சிகுரை எடுப்பவர்கள் தங்கள் கூலி வாங்கக்கூடாது, இந்தாங்க நீங்க எங்களுக்கு காசு கொடுத்தாதான் நான் உனக்கு எடுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடாது என்று பல வழிமுறைகளும் பல சட்டத்திட்டங்களும் இருக்கு. அப்படி நம்மளுடைய முன்னோர்கள் இருந்தாங்க, இப்பயும் இருக்காங்க. பல இல்லா மாஷா அல்லா நாடி வர தவிர எல்லாருமே கரெக்டாக இருக்காங்க. ஆனால் முக்காவாசி பேர் போலிகளாக மாறிவிட்டார்கள், போலிகள் தான் இருக்கிறாங்க. இப்போ அன்பான தோழர்களே, இப்போ அதனால அதே மாதிரி ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க, உங்களோட புருஷன் செத்து போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு காஃபிர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நம்பிக்கை என்னது, புருஷன் செத்து போயிடுவானா அப்படின்னு சொல்லிட்டோன்னா பூசாரி வாழை மரத்துக்கு தாலி கட்டி பூசாரி இந்த பிள்ளைக்கு தாலி கட்டி ஒரு நாள் கழித்து வாழை மரத்தை அறுத்து போடுவாங்களாம். அப்போது இதெல்லாம் என்ன மூட நம்பிக்கைகள்? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது அது எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறோம். அப்போது இந்த மூட நம்பிக்கைகள், இந்த சகுனம் பார்ப்பது, அதனால என்ன நமக்கு உண்டாகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அல்லாஹ் மேல இருக்கக்கூடிய தவக்குல், நமக்கு தவக்கல் து அலல்லாஹ் என்ற ஒரு நம்பிக்கை நம்மை விட்டு போயிடுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த துர்ச்சகுனம் பார்க்கிறது எவ்வளவு பெரியதுன்னா, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அத்தீரத்து ஷிர்குன், ஒருத்தன் துர்ச்சகுனம் பார்க்கறானா அவன் ஷிர்க் வச்சுட்டான், அது ஷிர்க் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா தவக்குல் போகுது, அல்லாஹ்வுடைய தவக்கல் துர்ச்சகுனம் பார்ப்பதின் மூலமாக போகுது அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சரி, அதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, புகாரி முஸ்லிம்ல வருது, லா தீரத, துர்ச்சகுனம் என்பது கிடையாது, மாறாக வ கைருஹா, அதிலே சிறந்ததாக இருக்கக்கூடிய ஃபால், அந்த நற்சகுனம் என்பது இருக்குது. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் நற்சகுனம்னா என்ன அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் கலிமத்து ஸாலிஹத்து யஸ்மஉஹா அஹதுக்கும், உங்களில் ஒருவர் ஒரு நல்ல ஒரு வார்த்தையை கேட்குறீங்களா, அதுதான் நற்சகுனம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எத்தனையோ முறையில் வரலாற்றில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்க, உங்கள் பேர் என்னன்னு கேட்பாங்க, ஃபௌஸ் அப்படிம்பாங்க. அது மாதிரி பல நேரத்தில் நடந்திருக்கு. அது மாதிரி தான் கைபர் போகிறப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 பாதைகள் சொல்லுவாங்க. கைபரை சென்றடைக்கு 4 பாதை, ஹுசுன், ஷாஸ், ஹாத்திப், மர்ஹப். இந்த 4 பாதைகளில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே நற்சகம் பார்க்குறாங்க. என்ன பார்க்குறாங்க? மர்ஹப்ங்கிற பாதையில் போங்க. ஏன்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்னா சந்தோஷமானது அர்த்தம். எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது மாதிரி நற்சகம் பார்க்கலாம் என்றும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒருத்தனுக்கு நற்சகுனம் என்றால் 3 விஷயத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றதாக சாத் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அபூ தாவூதுல வருது, அத்தீரத்து ஃபீ ஷைஇன் ஃபஃபித் தாரி வல் ஃபரசி வல் மர்அதி. சகுனம்னா எது இருக்கு? ஒருத்தனுக்கு வீடு கட்டுறானா அவனுடைய வாழ்க்கையில மேலே போவான். ஒருத்தன் ஒரு வாகனத்தை வாங்குறானா, ஒருத்தன் கார் வாங்குறானா அவன் வாழ்க்கையில மேலே போவான் என்று. அதே மாதிரி ஒருத்தன் கல்யாணம் பண்றானா அவனுடைய திருமணத்திற்கு முன்னால் ஒரு வாழ்க்கை இருக்கும், திருமணத்திற்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ நம்மள்ட்ட துர்ச்சகுனம் என்பது நம்முடைய மார்க்கத்தில் கிடையாது, அதே போல் நற்சகுனம் என்பது நம்முடைய மார்க்கத்தில் இருக்கிறது. அது எப்படிப்பட்டது என்றால், நாம் கேட்கக்கூடிய நல்ல வார்த்தைகள் தான் அது நற்சகுனமாகும். அன்பான தோழர்களே, அதே போல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஹதீஸ்ல வருது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்றாங்க, நிறைய பேர் என்ன செய்றாங்கன்னா ஜோசியம் பார்க்குறாங்க. ஜோசியம்னா என்ன? ஒன்றும் இல்லை, வானத்தில் மலக்குமார்கள் பேசிட்டு இருப்பாங்க. அல்லாஹ் தான் இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க பேசிட்டு இருப்பாங்க. மலக்குமார்கள் பேசிட்டு இருக்கும்போது ஜின்னுகள் போய் ஆட்டைப்பட்டு வந்தோம். இவங்க போய் ஒட்டு கேட்டு வந்தால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், ஒரு இடத்துல அந்த ஜின்னுகளை எரிக்கற்களை வைத்து எரி நட்சத்திரங்களை வைத்து எரியப்படும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அப்போது அந்த ஜின்னுகள் ஒட்டு கேட்டு இங்கே ஜோசி சொல்கிறானே அவன்கிட்ட சொல்லி கொடுத்துரும், இதாங்க அப்படின்னா அந்த ஜோசிக்காரன் இருக்கானே அவன் 100 போய் சேர்த்து சொல்லுவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்கிறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, புகாரியில் வருது இந்த ஹதீஸ். ஒருத்தன் அந்த போய் கேட்டானா அவங்க கூட 100 போய் சேர்த்து அவங்க சொல்லுவாங்க. இதுதான் ஜோசியம். இந்த ஜோசியம் பார்க்கறது இஸ்லாத்தில் கூடுமான்னு பார்த்தா கூடவே கூடாது. ஏன்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க,
இந்த ஜோசியம் பார்க்கறதும் கூடாது, இந்த ஜோசியத்தை கற்றுக்கொள்வது என்பதும் இந்த மார்க்கத்திற்கு கூடாது. மன் இக்தபஸ பாபம் மினல் இல்மின் நுஜூம் லிகைரி மா துக்கிரல்லா, அல்லாஹ் சொன்னதுக்கு தவிர அல்லாஹ் எதுக்கு சொன்னாலும் அதுக்கு அல்லாம ஒருத்தர் நட்சத்திரங்களுடைய இல்மு, இதே மாதிரி இந்த ஜோசியத்தை நட்சத்திரங்களை வச்சு எடுப்பாங்க. இந்த நட்சத்திரங்களை கொண்டு யார் வந்து அந்த இல்மை எடுத்துக்கிறாங்களோ அவர்கள் இக்தபஸ ஷுஅபத்தும் மினஸ் சிஹ்ர், சிஹ்ரிலிருந்தும் ஒரு ஷுஅபத்தை எடுக்கிறாங்க, ஒரு பங்கை எடுக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் முன்ஜிமு காஹின், ஒரு நட்சத்திரத்தை பார்த்து இதுதான் இந்த நட்சத்திரம் மாறனாலதான் இது அப்படின்னு சொல்றவன் காஹின், அவன் ஜோசியம் சொல்பவன். வல் காஹினு, இந்த ஜோசியம் சொல்பவன் யாருன்னு தெரியுமா? சாஹிர், அவன் சூனியம் சொல்பவன். சூனியம் சொல்றானே அவன் ஃபின்னார், நரகத்திலே இருப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நட்சத்திரத்தை பார்த்து குறி சொல்பவர்களும் நட்சத்திரத்தை பார்த்து ஜோசியம் சொல்வதும் இஸ்லாத்தில் கூடாது, அவர்கள் நரகத்தில் இருப்பார்கள் என்றும் தெரிகிறது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாராச்சும் ஒருத்தர் போய் மன் அத்தா அர்ராஃபன் ஃபஸாலஹு அன் ஷைஇன், ஒருத்தர் போய், இப்போ நம்ம முன்னாடி என்ன சொன்னோம், ஜோசியத்தை சொல்வதனால வரக்கூடிய விளைவுகளை பார்த்தோம். இப்போ ஜோசியத்தை நம்ம போய் கேட்டோம்னா, யார் ஜோசியத்தை கேட்கிறாரோ லம் துகப்பிரு லஹு ஸலாத்து அர்பஈன லைலா, அவருக்கு 40 நாள் தொழுகையில் கூடாது அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நம்முடைய தாயாராகிய ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர் அறிவிக்கிறார்கள், முஸ்லிம்ல வருது இந்த ஹதீஸ். அன்பான தோழர்களே, இந்த ஜோசியம் என்பது இப்போ நிறையா மாதிரி வந்துச்சு. கம்ப்யூட்டர் ஜோசியம், எலி ஜோசியம், கிளி ஜோசியம், என்னென்னமா சொல்கிறாங்க. ஜோசியத்திலே சர்க்கார் பயானில் சொல்கிறாங்க, ஜோசியத்தில் பல பிரிவு வந்துருச்சு. கம்ப்யூட்டர் ஜோசியம், அப்புறம் வந்து அகத்தியர் ஜோசியம் என்று பல வகையாக ஜோசியம் இருக்கு. ஆக மொத்தம் இந்த ஜோசியம் கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட இந்த ஜோசியம் ஊடுருவி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அபீ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லவ் அம்ஸகல்லாஹு கத்ரா அன் இபாதத்தி 5 சனத்தின், அல்லாஹ் வந்து 5 வருஷம் மழையை நிறுத்திட்டான். ஒரு சொட்டு மழை பெய்யினாலும் சில காஃபிர்கள் சொல்லுவாங்க, அதுக்கடுத்து 5 வருஷம் கழிச்சு மழை பெய்யுதுன்னா இந்த நட்சத்திரம் இங்கேருந்து இங்கே போனனால தான் இன்னைக்கு மழை பெய்ஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி வருது. அதே மாதிரி இதே மாதிரி சம்பவம், இந்த மாதிரி நட்சத்திரங்களை பார்த்து இதனால தான் மழை பெய்ஞ்சிச்சு அப்படிங்கிற சம்பவம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஹுதைபியால நடக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியால உம்ராவுக்கு செல்லுறப்போ தடுக்கப்பட்டு வச்சிருக்கும் போது அன்னைக்கு நைட்டு மழை பெய்யுது. அன்னைக்கு காலையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் எனக்கு நைட்டு என்ன சொன்னான்னு தெரியுமா? அல்லாஹ் தஆலா எனக்கு சொன்னான், சில பேர் நேற்று நைட்டு இந்த நட்சத்திரம் இங்கிருந்து இங்கே வந்தனால தான் மழை பெஞ்சிச்சு அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி ஒரு சில பேர் அல்லாஹ் தான் மழை பெய்ய வச்சான்னு சொன்னீங்க. யார் வந்து இந்த நட்சத்திரம் இங்கிருந்து இங்கே வந்தனால வந்து மழை பெஞ்சிச்சு அப்படின்னு சொன்னீங்களோ, முஃமினும் பி காஃபிரும் பி முஃமினும் பில் கவாகிப், நீங்கள் முஃமினும் அந்த நட்சத்திரங்களை கொண்டு ஈமான் கொண்டு என்னை மறுத்து விட்டீர்கள். அதே மாதிரி யார் என்னை கொண்டு நான் தான் அல்லாஹ் தான் மழை பெய்ய வைத்தான், நட்சத்திரங்கள் மழை பெய்யவில்லை என்ற ஒரு எண்ணத்தை கொடுக்கிறதோ, அப்போ அந்த அவர்கள் யார் என்று சொன்னால் முஃமினும் பி வ காஃபிரும் பில் கவாகிப், என்னை கொண்டு அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டு நட்சத்திரங்களை கொண்டு மறுத்தவனாவான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் இந்த மாதிரி நடந்ததுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா, நாமும் நட்சத்திரங்களை விட்டு நட்சத்திரங்களில் குறிப்பார்ப்பதை விட்டு நீங்கிக்கணும். அதை குறி கேட்கவும் கூடாது, ஜோசியம் கேட்கக்கூடாது, ஜோசியம் சொல்லவும் கூடாது, சகுனம் பார்க்கவும் கூடாது, சகுனத்தை கேட்கவும் கூடாது. அதே போல சஃபர் மாதம் பீடை மாதம் என்று சில பேர் சொல்றாங்க. சஃபர் மாதம் வந்து பீடை மாதம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. ஏன் சஃபர் மாதம் பீடை மாதம்னு பார்த்தா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மாதத்தில் தான் நோய்வாய்ப்பட்டாங்க, அதனால பீடை மாதம் என்று சொல்றாங்க. ஆனா சஃபர் மாதம் பீடை மாதம் கிடையாது, மாறாக அது சஃபருல் முதஃபர், வெற்றியுடைய மாதம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்றாங்க, யூதீனி இப்னு ஆதம் யசுப்பு தஹர் வானத் தஹர், ஆதமுடைய மைந்தன்
காலத்தை திட்டுகிறான், நான் தான் காலமாக இருக்கேன். அப்போது இந்த காலங்களை குறை சொல்வதும், இந்த காலம் சரியில்லை, மழை பெய்யுறது சரியில்லை, சஃபர் மாதம் பீடை மாதம், அதில் நீங்கள் கல்யாணம் பண்ணக்கூடாது, அதில் நீங்கள் வீடு கட்டி உள்ளே போகக்கூடாது, வாகனம் வாங்கக்கூடாது என்று சொல்வது இஸ்லாத்தில் கிடையாது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதம் பீடை மாதம் கிடையாது என்பதற்காக பல நல்ல காரியங்களையும் இந்த மாதிரி திருமணம் செய்வது போன்றவையும் செய்தார். எப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஹிஜ்ரி ஆண்டிற்கு ஹிஜ்ரி என்று பேர் வர காரணமான ஹிஜ்ரத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தது சஃபர் பிறை 27 தான். அதே மாதிரி நம்ம இந்த பீடை மாதத்தில் திருமணம் செய்வலாம் என்பதற்கு ஆதாரமாக ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹுக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கும் திருமணம் செய்து வைத்த மாதமும் இந்த சஃபர் மாதம் தான். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்த மாதமும் இந்த மாதம் தான். அதே மாதிரி உசாமத் பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போருக்கு தலைமையேற்று போறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி காலகட்டத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிலாஃபத்துடைய ஆரம்ப காலகட்டத்தில் வெற்றி வாகையோட சூழ்ந்து வந்த அந்த போர் படை சென்ற காலமும் சஃபர் மாதம் தான். அப்போ நம்ம சஃபர் மாதம் திட்டக்கூடாது, நம்ம எதான் திட்டணும். ஒருத்தன் ஃபஜ்ர் தொழுகலையா, அந்த நாள் அவனுக்கு கெட்ட நாள். ஒருத்தன் நீங்க அந்த ராகு காலம் யமகண்டத்தை வைத்து நீங்கள் இந்த நாள் கெட்ட நாள், இந்த நாள் நல்ல நாள்னு சொல்லாதீங்க. நீ ஃபஜ்ர் தொழுதியா, உனக்கு அது நல்ல காலம். நீ ஃபஜ்ர் தொழுகாம தூங்குனியா வீட்டுல பெட்ல படுத்து, அது உனக்கு கெட்ட நாள் அப்படின்னு சொல்லி அப்படிதான் நம்ம பார்க்கணும். அப்போ நம்ம ஃபஜ்ர் தொழுகையும் சரியாக தொழுகணும். நம்முடைய நேரங்கள்ல நம்ம செய்யறது தான் நமக்கு தீமையாக வருதே தவிர அவங்க செய்யறதை கொண்டு எதுவும் வரதில்லை. அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்றான், அல்லாஹ் தஆலா ஒரு தீங்கை நாடி விட்டால் அது யாருனாலையும் தடுக்க முடியாது. அல்லாஹ் ஒரு நன்மையை நாடி விட்டா அதை யாருனாலையும் தடுக்க முடியாது. அப்போ அல்லாஹ் தஆலா இந்த நாளில் உனக்கு அடிப்படும் எழுதி வச்சிருந்தா அது அடிப்பட்டு தான் ஆகும். நீ என்னதான் ஒத்த காலம் அடிப்படாம போகாது. அப்போ அதே மாதிரிதான் இது எல்லாமே ஜோசி ஏன் கூடாது, சஃபர் மாதம் ஏன் பீடை மாதம் அல்ல, எல்லாத்துக்கும் காரணம் பார்த்தா இவங்க ஏன் பீடை மாதம்னு சொல்றாங்க, எல்லாமே பார்த்தா அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையை இழக்க செய்துவிடும். அதனாலதான் இந்த மூன்றும் சஃபர் மாதம் பீடை மாதம் அல்ல, ஜோசியம் பார்ப்பது கூடாது, சகுனம் பார்ப்பதும் இஸ்லாத்தில் கூடாது. அதே மாதிரி ஒவ்வொரு மாதத்துடைய ஆரம்பத்திலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க, அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமான் வஸ்ஸலாமத்தி வல் இஸ்லாம் ரப்பி வ ரப்புக்கும் என்று ஒவ்வொரு மாதத்துடைய பிறையை பார்த்துட்டோம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ ஓத சொல்றாங்க. இந்த துஆ ஓதுனீங்கன்னா அந்த மாதத்துல நீங்க எந்த ஒரு சூனியத்துடைய இதுலயோ அல்லது ஒரு காஹின்ட்டையோ ஒரு ஜோசியக்காரர்ட்டையும் நீங்க சிக்க மாட்டீங்க. அல்லாஹ் தஆலா அந்த துஆவை சொல்லித்தரல சொல்றீங்களா, அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமான் வஸ்ஸலாமத்தி வல் இஸ்லாம் ரப்பி வ ரப்புக்கும். அல்லாஹ் நம்மை அந்த துஆ ஓத வச்சுட்டான். நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த மாதத்துல அல்லாஹ் நம்மை பாதுகாத்துருவான். நம்ம இந்த துஆவின் மீது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த நம்பிக்கை வைத்தவர்களாக என்னுடைய பயானை நிறைவுபடுத்திக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.